சன் டிவியில் ஒளிபரப்பாக்கி வந்துகிட்டு இருக்கிற ஆடுகளம் சீரியல்லேருந்து வெளியேறாங்களாம் நடிகை டெல்னா டேவிஸ். சீனியர் நடிகைகள் காத்தாடி ராமமூர்த்தி, நடிகை சச்சு, இவங்க கூட நடிகை காயத்ரி ஜெயராம், டெல்னா டேவிஸ் உள்ளிட்ட நட்சத்திரங்கள் நடிக்க சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்குது ஆடுகளம் சீரியல். நடிகர் டெல்லி கணேஷ் இந்த சீரியலில் நடிக்க கமிட் ஆகி சில தினங்கள் ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இந்த நிலையில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக தான் காத்தாடி ராமமூர்த்தி நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் பிரைம் டைமில் ஒளிபரப்பாகி வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னாடி மதிய நேரத்துக்கு மாற்றிட்டாங்க. அப்போ இருந்தே சீரியலோட ஹீரோயினான டெல்னா டேவிஸ், முக்கிய கதாபாத்திரம் நடிச்சுக்கிட்டு இருக்கிற காயத்ரி ஜெயராம் இவங்கெல்லாம் கடும் அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளுமே வெளியாச்சு. அதாவது பிரைம் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மதிய நேரத்துக்கு மாற்றினா எப்படி அப்படிங்கிறதான் இவங்களோட கேள்வியாகவும் இருந்துச்சு. ஆனாலும் சேனல் மற்றும் தயாரிப்பு தரப்பிலிருந்து அதிருப்தியை வெளிப்படுத்தின நடிகர் நடிகைகள்கிட்ட பேசி சமாதானம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த சூழலில் இப்போ கிடைச்சிருக்கிற தகவல் என்ன அப்படின்னா, இந்த சீரியல்லேருந்து நடிகை டெல்னா டேவிஸ் வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறதா. அதாவது சீரியலில் சத்யா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சுக்கிட்டு இருக்கிற டெல்னா சேனல் மற்றும் தயாரிப்பு தரப்பிட்ட வெளியேறதை பற்றி தன்னோட விருப்பத்தை உறுதியாக சொல்லிட்டாங்களாம். சேனல் தரப்பும் அவங்க கூட பேசி பார்த்தோம், டெல்னா கன்வின்ஸ் ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த மாத ஷெடியூலை முடிச்சுட்டோ அல்லது அடுத்த மாதத்தோடையோ வெளியேற இருக்கிறாங்களாம். இதை பற்றி சீரியல் டீம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நடிக்க வர ஆர்டிஸ்டுகள் பிரைம் டைம் அல்லாத சீரியல்கள் அப்படின்னு பார்த்து அதுக்கேற்றபடி முக்கியத்துவம் கொடுத்து தான் நடிக்க வராங்க. டெல்னாவும் சீரியலோட நேரம் மாற்றப்பட்டதில் ரொம்பவே அப்செட்டில் தான் இருந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக தான் சீரியல்லேருந்து வெளியேறி இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது அப்படின்மே சீரியல் டீம் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் டெல்னா வெளியேறதுக்கப்புறம் அவங்களுக்கு பதிலாக வேறு யாராச்சும் கமிட் ஆவாங்களா, இல்லை சத்யா அப்படிங்கிற கேரக்டர் முடிக்கப்பட்டு விடுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணக்களே, ஆடுகளம் சீரியல்லேருந்து சத்யா கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கிற டெல்னா வெளியேற போகிறதா வந்திருக்கிற செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.